ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறோம் சைனீஸ் நூடுல்ஸு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பூண்டு தாளிசம் பண்ணிக்கலாம். பீன்ஸு, இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது கேரட்டு போட்டுக்கலாம். கேரட் போட்டு முடிச்சோடனே அடுத்தாப்புல முட்டைக்கோஸ் வெட்டியிருக்கேன். எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ வெஜிடபிள் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வெஜிடபிளும் போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். வந்தோடனே இதுக்கு தகுந்த மாரி நம்ம இப்போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர் தூள் இவ்வளோது போட்டுக்குவோம். ஜீரகத்தூள் இவ்வளோது போட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு நம்ம பலபடி கிளறி எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் நிறம் மாறி வரணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்தோடனே ஏற்கனவே நான் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இப்போ யூபி நூடுல்ஸ் தான் கிடச்சிருக்கு. நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூபி நூடுல்ஸ் உள்ளே போட்டு மறுபடி ஒன்றா கிளறி எடுக்கணும். அந்த நூடுல்ஸ்லாம் நல்லா வெந்து வந்துடணும். வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஈபி நூடுல்ஸில் மசாலா இருக்கும்ல, அந்த மசாலாவை தட்டிடலாம். தட்டிட்டு பலபடி ஒன்றா கிளறி எடுத்துருவோம். கிளறி நல்லா போல் வந்த உடனே கொஞ்சம் சூப்புக்காக கட்டி பதத்துக்கு நான் கோதுமை மாவு இருக்குது, அதோட தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் காலிஃப்ளவர் மாவு தண்ணி கூட ஊற்றலுங்க. வேணுன்னா ஊற்றுங்க, வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா கிளறி கொதித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இந்தமாரி சைனீஸ் நூடுல்ஸு சூப்போட 2 அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.